வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கேப்பாபிலவு பூர்வீக மக்கள் ஆளுநரிடம் அவசர கோரிக்கை, இடம்பெறவுள்ள போராட்டம். செம்மணியில் அகழ்வுப் பணிகள் நிறைவு, மீண்டும் ஜூலையில் ஆரம்பம். வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்திய இராணுவத்தினர். வவுனியா மேயர், சாவகச்சேரி உபதவிசாளர் ஆகியோர் வடக்கு ஆளுநரால் அதிரடியாக பதவி நீக்கம். பரீட்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் குறைவடைந்த தங்கத்தின் விலை வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. யாழில் இளம் தவில் கலைஞர் உயிரிழப்பு. ஜஹ்ரான் குழு ஆன்மீக தலைவரின் வாக்குமூலம் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. பல்கலைக்கழக மாணவி உயிரிழப்பு பிரேத பரிசோதனையில் வெளியான காரணம். காரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண், சந்தேக நபர் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல். நிலநடுக்கத்தின் கோர தாண்டவம், வெனிசுலாவில் அவசர நிலை பிரகடனம். உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்பின் நிலைப்பாடு, அமெரிக்காவிடம் விளக்கம் கோரும் ரஷ்யா. தொடர்பென விரிவான செய்திகள். கேப்பாபிலவு பூர்வீக மக்கள் தங்களின் வாழ்விட உரிமை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு அவசர கோரிக்கை கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். கடிதத்தில் கடந்த 16 ஆண்டுகளாக தங்களின் பூர்வீக வாழ்விட உரிமையை நீதியான மற்றும் உண்மை தரவுகளின் அடிப்படையில் கோரி வருவதாகவும், அதற்கு மாறாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல்கள் அநீதியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட இராணுவ தளபதி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மக்கள் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியதாகவும், சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசித்து பதில் வழங்குவதாக உறுதியளித்ததாகவும், அதன்படி ஜூன் மாதம் 14ஆம் தேதி பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மனஅடிச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும், வடமாகாண ஆளுநர் நேரில் வருகை தந்து மக்களின் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதோடு வாழ்விட பிரச்சினைக்கு உடனடியாக சாதகமான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேப்பாபிலவு பூர்வீக மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி அளவில் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 9 நாட்கள் நடைபெற்ற முதலாம் கட்ட அகழ்வு பணியின் போது 19 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அதையடுத்து 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் 3ஆம் தேதி வரையான 45 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணியின் போது முதலாம் கட்டத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 19 எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட 240 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 53 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 12 நாட்கள் நடைபெற்று கடந்த மே மாதம் 9ஆம் தேதி வரையில் 21 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் முதலாம் மற்றும் 2ஆம் கட்டங்களில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்ந்து 261 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலையற்ற பட்டதாரிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் இடம்பெற்ற ஆசிரியர் சேவைக்கான போட்டி பரீட்சையில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வடமாகாணத்தில் பல வேலைவாய்ப்பு வெற்றிடங்கள் காணப்படும் நிலையில் அவற்றுக்கு பட்டதாரிகளை உள்ளிருக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் வேலையில்லா பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களில் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு கேப்பாபிலவு பகுதியில் தங்களுடைய பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இராணுவ படைத்தலைமையத்தின் முன்பாக நேற்றைய தினம் காலை 11:30 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை இராணுவ தலைமையத்தில் உள்ள இராணுவத்தினர் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட கேப்பாபிலவு மக்கள் குற்றம் சுமத்தினர். 171 ஏக்கர் காணிகளை தொடர்ந்தும் இராணுவத்தின் 59வது காலாட்படை பிரிவினர் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறைவுற்று 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எமது சொந்த நிலத்தில் குடியேற முடியாமல் தவித்து வருகிறோம். எமது பூர்வீக நிலத்தில் இராணுவம் எமது வளங்களை பயன்படுத்துகிறது. ஆனால் நாம் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எமது காணியில் நின்று எம்மை படம் பிடித்து அச்சுறுத்துவது எந்த வகையிலே நியாயம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வவுனியா மாநகர சபையின் மேயர் காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் கிஷோர் ஆகியோர் தங்களின் பதவியிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடமாகாண ஆளுநர் வேதநாயகனால் இதற்கான உத்தியோகபூர்வமான உத்தரவு
பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி 2 உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளதும் நடத்தை மற்றும் நிர்வாக செயற்பாடு தொடர்பில் பல்வேறு தரப்பாலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதுகுறித்து முறையான விசாரணை முன்னெடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்றை வடமாகாண ஆளுநர் நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான பரீட்சைகள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தியா குமாரி லியனகி முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்குரிய கால அட்டவணையில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என்று முன்னர் அறிவிக்கப்பட்ட தேதியில் பரீட்சைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2025 9/14 தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் 2026 ஆண்டுக்கான பரீட்சைக்கான கால அட்டவணை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,80,000 ரூபாவாக இருந்த நிலையில் 4,000 ரூபாய் குறைக்கப்பட்டு 3,76,000 ரூபாவாக இன்று விற்பனை செய்யப்படுகிறது. 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இளம் தவில் கலைஞர் ஒருவர் நேற்று இரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். ராசபாதை வீதி கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த 17 வயதான பிரசாந்த் சச்சின் என்பவரை உயிரிழந்தார். குறித்த கலைஞர் நேற்று புங்குடுதீவு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு தவில் கச்சேரிக்கு சென்று வந்தார். பின்னர் அச்சுவேலி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தவில் கச்சேரி இருந்த நிலையில் அவர் அங்கு செல்லவில்லை. அதன்பின் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈசன் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் வழக்கில் கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான சஹ்ரானுடன் தொடர்புடைய குழுவின் ஆன்மீக தலைவராக அடையாளம் காணப்பட்ட நவ்ஹர் மௌலவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அளித்த வாக்குமூலம் அவரின் சுய விருப்பத்தின் பேரில் தாமாக முன்வந்து வழங்கப்பட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை விசாரணை தலைமை நீதிபதி நவரத்ன சமர்சிங்க, மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ராமநாதன் கண்ணன் மற்றும் சுஜீவ நிசங் ஆகியோரின் ஒருமித்த உடன்பாட்டுடன் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருகுண பல்கலைக்கழக மாணவியொருவர் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருகுண பல்கலைக்கழகத்தின் மானடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தின் 46வது தொகுதி மாணவி கிக்கடுவ விதானகி சந்தலி தாரக என்ற 24 வயதான மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 18ஆம் தேதி டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து அவர் முதலில் தெனியாய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் நிலைமை தீவிரமடைந்ததால் 22ஆம் தேதி காலை கராப்பிட்டிய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 23ஆம் தேதி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெல்தனிய பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரணம் தொடர்பில் யாழில் வைத்து கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா பிரதேச உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் சந்தன பஸ்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை பிரதான சந்தேக நபர் மற்றும் அவரின் மனைவி பிள்ளைகளுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டு நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தெல்தனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் தலைநகர் கராகஸில் கட்டிடங்கள் தரைமட்டமாகி பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நாட்டு மக்களுக்கு ஆற்றப்பட்ட உரையில் அந்நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி டொரிக்ஸ் அவசர நிலையை அறிவித்துள்ளார். மக்கள் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என இடைக்கால ஜனாதிபதி அரசு தொலைக்காட்சியில் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேதமடைந்த கட்டடங்களிலிருந்து வெளியேறுமாறு டொட்ரிக்ஸ் குடிமக்களை வலியுறுத்தினார். காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எவ்வித தகவலும் டொட்ரிக்ஸ் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. G7 உச்சி மாநாட்டுக்கு பின் உக்ரைன் போர் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அணுகுமுறை உண்மையில் மாறியுள்ளதா என்பது தொடர்பில் வாஷிங்டன் தங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்தார். பிரான்சின் எவியன் லெஸ் ஃபெயின்ஸ் நகரில் இடம்பெற்ற G7 மாநாட்டின் போது உக்ரைனில் ரஷ்யா அமைதியை விரும்பவில்லை என்பதை ட்ரம்ப் ஒப்புக்கொண்டதாகவும் இது அமெரிக்காவின் அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள உண்மையான மாற்றம் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டார். அத்துடன் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியுடனான சந்திப்புக்கு பின் ரஷ்யாவும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துமாறு ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தமை G7 தலைவர்கள் மத்தியில் அமைதி ஒப்பந்தம் சாத்தியமாகும் என்ற மிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.